அனைவருக்கும் வணக்கம். நான் ரேணு மீரா. இப்போ எனக்கு வந்திருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, சரியான முடிவு எடுக்கிறது எப்படி அப்படின்னு. சரியான முடிவு அப்படிங்கிறதுனா முதல்ல எது சரியான முடிவு அப்படிங்கிறதுல நமக்கு தெளிவு இருக்கா, அது ரொம்ப முக்கியம். ஒரு முடிவு எடுக்கிறதுனா நம்ம என்ன பண்ணுவோம், 2 வகையாக எடுப்போம். சரியான முடிவுன்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவும், இன்னொன்று தவறாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருந்த ஒரு முடிவு. இதில் நம்ம ரொம்ப கவனித்து பார்த்தோம்னா, எடுக்கக்கூடிய 2 முடிவுலேயும் ஒன்று எப்படி இருக்கும் தெரியுங்களா, நமக்கு சாதகமாக, அதாவது புது விஷயமாக நம்ம முயற்சி பண்ணி பண்ணுற மாதிரி, ஒரு மாற்றத்தை எதிர்கொள்கிற மாதிரியான முடிவுகளை எடுக்கிறது நம்ம கொஞ்சம் யோசித்து தான் எடுப்போம். இன்னொரு பக்கம் இன்னொரு முடிவு அதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா பல மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும், பல புதிய விஷயங்களை முயற்சி பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். அப்படி தான் அந்த இன்னொரு முடிவு இருக்கும். எப்போவுமே அந்த மாதிரியான, அதாவது மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய முடிவு எடுப்பது மட்டும்தான் சரியான முடிவாக இருக்கும். ஏன்னா இன்னொரு முடிவை நம்ம எப்படி எடுப்போம், நமக்கு சாதகமாகவே, நமக்கு கம்ஃபர்ட் ஜோன், பெருசாக அவ்வளோ மாற்றம் வேண்டாம்ல, இது போதும் இல்லைன்ற மாதிரி நமக்குள்ளேயே ஒரு ஆறுதலை உள்ளுக்குள்ளேயே தெரிவிச்சுக்கிட்டே போகிற முடிவாக இருக்கும். அந்த முடிவை என்றைக்குமே ரொம்ப ஒரு தெளிவு கொடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்காதுங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. அதனால் மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய முடிவை எடுப்பது தான் எப்போவுமே சரியாக இருக்கும். முடிவெடுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய முடிவு எடுக்கும் போது நம்ம உட்காந்து யோசித்து பல நாட்கள் அதுக்காக செலவழித்து எடுப்போம். அன்றாட வாழ்க்கையில் நாம் பெரிய பெரிய விஷயங்களை முடிவெடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் இல்லைங்களா? அந்த மாதிரி சூழலில் இப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா, கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் இதையே எடுத்து பார்ப்போமே, இதையே செய்வோமே அப்படின்னா அது சிறப்பாக அமையும். இதுதான் இந்நாள் வரைக்கும் நான் பார்த்துட்டு வர ஒரு விஷயம். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.